இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துலலாம் எலி. என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். வேண்டாம், பொதுவெளியில் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க, சாதி ரீதியாக செயல்படுறாரு, பிறப்பு வெறுப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டோகிராஃப் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார், என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க. அப்போ பொதுவெளியில் வந்து சொல்லுங்க, மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லேன்னு சொல்றாரு. சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அந்த பெண்ணுடைய போட்டோவை மார்பிங் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்கு. என் குழந்தைங்களை ஆபாசமா சித்தரிச்ச போட்டோ இருக்கு, 3 பசங்களை. இன்னைக்கும் நீங்க, அதனாலதான் நெக்ஸ்ட் தளத்துல இருந்து வெளியில வந்து ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே. எந்த பொண்ணை பத்தி பேசினாலும், எந்த பெண்ணை பத்தி அவதூறு பரப்பினாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. எங்களை பத்தி எழுதுனாங்க, உங்களை பத்தி எழுதுனா பொறுத்து போங்க. இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆள் அவர்? ஒரு காவல் கண்காணிப்பாளர், இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர், அவங்களோட போட்டோவை இன்னமும் டெலீட் பண்ணல. சரி, என் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமையிடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெயில் போட்டது யாரு? அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க. சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு, சாட்டை துறைமுருகன். இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு. எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு. அவங்க வாழ்றதே அவருடைய கட்சி அலுவலகத்துல தான். எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? வெளிநாட்டுல வாழ்ற அவர் சொல்ற ஃபேக் ஐடி, அதை கூட அவரால் ஒழுங்கா சொல்ல முடியல. ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி, யாருடைய தூண்டுதல்ல இந்த ஃபேக் ஐடி? ஒரு வெளிநாட்டுல வாழ்ற ஒரு மனிதர், சம்பந்தம் இல்லாம திருச்சிராப்பள்ளியில கனடால இருக்கிற ஒரு மனிதர், சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை? யாரோ தூண்டுதல்ல அங்க இருந்து எழுதுறாங்க. அது பின்னாடி யார் இருக்கா? யாருக்கு என் மேல அந்த கோவம்? யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ்? அதனாலதான் நான் இவரை பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். இவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் நடக்குன்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது. ஒரு நாகரிகம் இருக்கணும். ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பத்தியே இப்படி அவதூறு பரப்பலான். இவங்க கட்சிக்காரங்க மேல மட்டும் பெண்கள் அவதூறா பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க. சோ இவங்க இதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவோ கட்சிகள் இருக்கு. நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா, திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா, இப்ப திருச்சியில பல பதவிகள் இருந்திருக்கேன். பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன். முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன். திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, எவ்வளவோ கட்சி நபர்கள் கிட்ட பேசியிருக்கேன். என்னுடைய தன்மையை பத்தி விசாரிச்சு பாருங்க. இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பகையா? ஒண்ணுமே கிடையாது. இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு. யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். பெண்களுக்கு அகைன்ஸ்டா அப்படி பதிவிட்டது தப்பு, அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள்? என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவங்களுக்கு தாய்மொழி தமிழா? அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க. ஓய்வு பெற்ற பிறகு பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன பண்ணிடுவாரு? ஓய்வு பெற்ற பிறகு 30 வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவீங்கல்ல, இது பகிரங்கமா பத்திரிகை முன்னாடி அவர் கேட்கிறாரு. மிரட்டுறாரு தானே. அதனாலதான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன். இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பி இருக்கிறாரு.